இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நம் மீட்பர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் சிலுவை ஜெயம், இயேசுவின் நாமம் ஜெயம். மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அன்புக்குரியவர்களே, பங்கு திருவிழா என்பது நம் குடும்ப திருவிழா. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை காத்து வந்த கடவுள் சூசையப்பர் வழியாக செய்ததையெல்லாம் திரும்பி பார்ப்பது. ஆகா இறைவாக்கினுடைய புத்தகம் 1 அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நேர்ந்ததையெல்லாம் நினைத்து பார். ஆக இந்த திருவிழா நவநாட்கள் நமக்கு கடந்த ஆண்டு முழுவதும் நேர்ந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கும் நாட்கள். உனக்கு நேர்ந்ததையெல்லாம் நினைத்து பார். இப்படி நீ நினைத்து பார்த்து ஆண்டவரை அணுகி வந்து சூசையப்பருக்கு வணக்கம் செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிற போது உனக்கு இந்த திருவிழாவிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆக இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த ஆலயத்தினுடைய மகிமை முந்தைய நிலையை விட பிந்தைய நிலை மிகச் சிறந்ததா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த திருவிழாவிற்கு பின்பு இதனுடைய மகிமையை இன்னும் அதிகப்படுத்த போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி மகிமைப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நலம் நல்குவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஆலயம் சூசையப்பர் வழியாய் இந்த ஆண்டு நாம் திருவிழாவை சிறப்பாக, உன்னிப்பாக, கவனத்தோடு இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் பங்கு பெற்றால் ஆகா இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 9வது வசனம் உங்களுக்கு பலிக்கும். இந்த இடத்திலே உனக்கு நலம் நல்குவேன். நலம் நல்குவேன் என்றால் ஆங்கிலத்திலே சொல்கிறது ஆல் குட்னஸ். உன்னுடைய தொழில் பாட்டிலே நலம், பிள்ளைகளுடைய படிப்பிலே நலம், உடல் சுகத்திலே நலம், குடும்ப சமாதானத்திலே நலம், எல்லாவற்றிலும் நிறைவை நல்குவேன் என்கிறார். அப்ப நம்ம ஒரு உறுதி எடுப்போமா? நம்ம எல்லாரும் பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இந்த நவ நாட்கள்ல இந்த ரெண்டையும் நம்ம மனசுல ஆண்டவருக்கு உறுதி கொடுப்போம். இந்த 10 நாட்களும் ஆண்டவரை இன்னும் அதிகமாய் அன்பு செய்வேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு செய்வேன். எப்படி? இணை சட்டம் 6:4-5 வரை முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு இதயத்தோடும் என் தேவனை நான் ஆராதிப்பேன். இந்த பாட்டு நம்ம இப்ப பாடி நேரத்தை கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனக்கு அதுல வீணாக்க விரும்பல. ஆனால் உறுதிப்பாடாக ஒரு திருவிழா எதை செஞ்சாலும் அது ஒரு உறுதி எடுக்கணும். ஆக இந்த 10 நாட்களும் நான் சீவிக்கொண்டு சிங்காரித்துக் கொண்டு வருவேன். ஆனால் அதை விட ஆண்டவரை ஆராதிக்கிற மனநிலையோடு, ஆர்வத்தோடு, நேரத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பேன். நம்மளாம் ஆராதிக்கிற மக்கள், ஆண்டவரை அன்பு செய்கிறோம். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர்? இணை சட்டம் 6:4 முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு பலனோடும், முழு இதயத்தோடும். சும்மா முடிஞ்சா வர்றது, அப்படியே காலார உட்கார்ந்து இருக்கிறது, காத்து வாங்கிட்டு இருக்கிறது, அப்படி இல்ல. முழு இதம் இங்க இருக்கணும். உன்னுடைய உடலும் ஆன்மாவும் உன்னுடைய சக்தி எல்லாம் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தி சொல்லுகிறார்? நீ வீட்டுக்கு போகும்போது இறைவன் கொடுத்த அந்த நற்செய்தியோடு சென்று அதை உன் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை சற்று ஆழமாக சென்று அதிகமாய் அன்பு செய்து முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு இந்த நவநாட்களை கொண்டாட அழைக்கிறார். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் சீடர்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் மீனவர்கள், மீன் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த அதிகாலை நேரத்தில் அங்க வர்றாரு. அப்ப ராயப்பரை பார்த்து கேட்கிறாரு, பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா? ராயப்பர் சொல்றாரு, இரவெல்லாம் பாடுபட்டும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்க. நம்ம வாழ்க்கை சில நேரத்துல கடலுக்கு போறவங்களோ அல்லது வயலுக்கு போறவங்களோ எல்லாருமே உழைச்சவன் மிச்சம் பார்த்தா உழைக்கு மிஞ்சாது, ஒண்ணுமே இருக்காது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கை. அன்னைக்கு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் படி இழந்தா ஒளியா நமக்கு வாழ்க்கை இல்லை. நம்ம பிள்ளைகள் படிப்பா இருக்கட்டும், நம்ம சுகமா இருக்கட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நாளைக்கு நல்லா இருக்கிறோமாங்கிறது கடவுள் கையில இருக்குல்ல.
அப்ப அந்த கடவுள் மீது முழு பலன் வைக்கணும். அங்க ராயப்பட்ட ஆண்டவர் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சாரு. என்ன சொன்னாரு? ஒரு மீன் தானே கிடைக்கலங்கிற, ஏன் இப்படி கவலைப்படுற, ஏன் இவ்வளவு வேதனைப்படுற, ஏன் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிற, ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? நான் உனக்கு சொல்றதை செய்ய, உன் வலையை சற்று ஆழமாக சென்று, சற்று கொஞ்சம் ஆழமா, கரையிலே நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா செத்து போன மீனும் நத்தையும் நண்டு தான் கிடைக்கும். கடலுக்குள்ள போ, சற்று ஆழமா போ. அப்படி போனாரு. ஆண்டவரே நீர் சொல்வதனால் நான் வலைகளை போடுகிறேன். வலையை போய் போட்டாரு. என்னாச்சு? வலை கிழிகிற அளவிற்கு ஏராளமான மீன்களை வளைத்து பிடித்தார்கள். அதனால நீங்க எப்பவுமே ஏசப்பா சொன்னதை, நீங்க கடலுக்கு போற மக்களாக இருக்கிறீர்கள் என்றால் வலையை போடும்போது, அப்பா ஆழமா போட சொன்னீங்க, வளைச்சு பிடிப்பேன்னு சொன்னீங்க, ஏராளமான மீன்களை வலை கிழிகிற அளவிற்கு, படகு மூழ்கிற அளவிற்கு, ஒரு மீன் கூட இல்லாத இடத்துல படகு மூழ்குகிற அளவிற்கு, வலை கிழிகிற அளவிற்கு, இழுக்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இத மனசுல வச்சுட்டு இந்த விழாவை அர்த்தத்தோட கொண்டாடுவோம். நான் இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல. இந்த திருவிழாவிற்கு ஒரு தயாரிப்பு எது? இறைவார்த்தையை மையப்படுத்தி இந்த வருடம் முழுவதையும் உங்களுக்கு நடந்ததையெல்லாம் நினைத்து பாருங்கள். அப்படி நினைத்து பார்த்து இந்த நாளை நல்லா கொண்டாடி திருவிழாவை ஜோரா ஆண்டவருக்கு பிரியமான விதத்துல, ஆடு மாடு அடிக்கிறது, திருவிழா அன்னைக்கு தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் விட்டுறணும். நற்கருணையை வாங்குகிற நாவிலே எந்த தீய நாட்டமுள்ள சாராயம் குடிக்கிறது, பிராந்தி குடிக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த 10 நாளைக்கு நம்ம ஒரு உறுதி எடுப்போமே, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய் நான் தேடுவேன். அப்படி தேடும் போது ஒண்ணுமே இல்லாதது போல வெறுமையா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வலை கிழிகிற அளவிற்கு, இழுக்க முடியாத அளவிற்கு, படகு மூழ்குகிற அளவிற்கு எனக்கு பாட்டை கொடுப்பார். என்ன மக்களை நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த செய்தியோட நான் உள்ள போறேன். நான் வரும்போது சூசையப்பர் நேர்மையாளர், யாரையும் தீர்ப்பிடாதவர், நல்ல மனம் உள்ளவர், நல்ல மனுஷன், அதான் சொல்லப்படுகிறது. மத்தேயு 1:19 நல்ல மனுஷன். நல்ல மனுஷன்னா என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவான் சூசையப்பரை பத்தி ஃபுல்லான்ட்டு. அப்புறம் உள்ள வரும்போது பாக்குறேன், நுழைகிற இடமெல்லாம் ஒரே சபைகளா இருக்குது. இந்த ஏரியாவில் ரொம்ப வேதனை. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் போட்டேன், பழைய கேள்விகளும் புதிய பதில்களும். 100 கேள்விகளோடு இந்த பெந்தகோஸ்து சபை கேட்கிற கேள்விக்கெல்லாம் விவிலிய ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்தேன். இவர்களோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். மோகன் சி லாசரஸோட உட்கார்ந்து இருந்திருக்கேன், சைதாப்பேட்டையில் இருக்கிற மோகனோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன், பெரிய பெரிய பெந்தகோஸ்து பாஸ்டர்கள், ஏஜி சர்ச் இவங்களோட உட்கார்ந்து இருக்கிறேன். அவங்கள நான் கூப்பிட்டு இருக்கேன், என்னோடு உங்களால் வாதிட முடியும்னா வாங்க. நான் எல்லாவற்றுக்கும் விவிலியத்தில் இருந்து தருகிறேன். விவிலியம் ஒரு களஞ்சியம், அங்க எல்லாம் இருக்கிறது. கத்தோலிக்க மக்கள் ஒரு கபடற்ற ஆடுகள். விவிலியம் தெரியாதனால ஈஸியா அவங்கள கவர்ந்துட்டு போயிடுறாங்க. வீட்டுல ஒருத்தரை பிடிச்சிட்டு போனா எல்லாரையும் கொண்டு போயிடலாம். அதனால இன்னைக்கு 2 பிரசங்கம். ஒன்னு சூசையப்பர், ஏன்னா உங்க சாமியார் அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாரு, நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன், நீ ஒரு தலைப்புல பேசிட்டு போயிட்டியே அப்படிம்பாரு. இருந்தாலும் சூழலுக்கு ஏற்ப ஒன்று, அதை நான் உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். பின்பு முதலிலே சூசையப்பர் ஒரு நீதிமான். ஆங்கிலத்தில் இஸ் a just man. இந்த ஜஸ்டிஸ் அல்லது ஜஸ்ட் என்பது ஒருவருக்குரியதை அவருக்கு கொடுக்கணும். give what is due to oneself. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், செசாருக்குரியதை செசாருக்கும் கொடுத்துருங்க. அதான் நீதி. போட்டி போடாதீங்க. உலகத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுறது தப்பா ரைட்டா அப்படி எல்லாம் இல்ல. ஒன்னொன்னுக்கு இருக்குது. give what is proportion. அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்கிறது அவங்களுக்குரிய நீதி. ஒருத்தர் ஒரு நாள் வேலை செஞ்சிருக்காருன்னா ஒரு நாளைக்குரிய ஊதியத்தை முழுசா கொடுக்கிறது அது நீதி. உங்க பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மாக்கள் உழைத்து சோப்பாடு போட்டு படிக்க வைப்பது பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்கிற நீதி. பெற்றோர்களுக்கு பிரமாணிக்கமா இருந்து படிப்புல கவனம் செலுத்தி அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கிறது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யற நீதி. பங்கு சாமியாருக்கு கீழ்ப்படிஞ்சு பங்கு சாமியார் காட்டுற வழியில சூசையப்பர் பின்னாடி சேர்ந்து போய் ஒரே பங்கா ஒற்றுமையா வாழ்றது பங்கு மக்கள் பங்கு தந்தைக்கு செய்கிற நீதி. தன்னால் இயன்ற வரை தன் பங்கு மக்களுக்கு ஆன்ம தாகத்திற்கான ஜீவ நீற்றை இறைவார்த்தை வழியாகவும் திருவருட்சாதனம் வழியாகவும் கொடுப்பது பங்கு தந்தை பங்கு மக்களுக்கு கொடுக்கிற நீதி. அப்ப நீதி அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு உரியறத குறைச்சிக்காம கொடுத்துறது. ஆனா சூசையப்பர் நீதியை கடைபிடிக்கல.
நீதியின்படி அவர் வாழணும் அப்படின்னா மரியாளை காட்டி கொடுத்திருக்கணும். எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படித்தான் சொல்லியிருக்கணும். அவருக்கு புரியல, இல்ல குழம்பி போய் தானே இருந்தார். அவர் நீதிக்கு மேல் போனார். ஆகவே அதனுடைய கிரேக்க வார்த்தை, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. அந்த கிரேக்க வார்த்தையினுடைய ஆதாரத்திற்கு போய் பார்க்கும் போது அந்த ஜஸ்ட் என்ற வார்த்தைக்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தையினுடைய நிறைவு நிறைவு என்று இருக்கிறது. அந்த நீதியிலும் ஒரு நிறைவை கண்டவர். அதாவது சொல்லுவாங்க, நீதி முக்கியமா, நேர்மை முக்கியமா, அன்பு முக்கியமானா எது முக்கியம்? அன்பு. அன்பு, நீதி எல்லாவற்றையும் இன்னைக்கு 2வது வாசகத்துல படிச்சீங்கல்ல, நீதிக்கு 16 குணம், அன்புக்கு 16 குணங்கள் இருக்கிறது. பொறுமை உள்ளது, ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மன்னிக்கிறது, எதையும் மனசுல வச்சிருக்காது, பழி வாங்காது, எல்லாவற்றையும். அது அதனுடைய இலக்கு அளவே இல்லை. அதனுடைய விஸ்தாரம் எவ்வளவும் போகும். எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் எந்த நிலையிலும் நன்மை விரும்பும். அதனாலதான் நன்மை விரும்பக்கூடிய அன்பு சூசையப்பரிடம் ஆண்டவர் விதைத்திருந்தார். ஆகவே அவரிடம் நீதி தாண்டிய அன்பு இருந்தது. அந்த நீதி தாண்டிய அன்புல தனக்கு புரியாததை, தனக்கு விளங்காததை அவர் யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. ஒரு நீதிமான், நல்லவர். மரியாள் கருவுற்றிருப்பது தெரிந்தது. ஆனால் அவள் கருவுற்றிருக்கிறாளே, அவள் கர்ப்பவதியாயிருக்கிறாளே, ஆனால் அவள் பரிசுத்தமானவளே, கடவுளுடைய தாய் என்று கூட தெரியாது. ஆனால் அவள் நல்லவன் என்று சூசையப்பருக்கு தெரியும், அவருக்கு பிரியமானவள் என்று தெரியும். அதனால்தான் திருமணம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்தார். ஒரு நல்ல பெண். எப்படி இப்படி நடந்தது? நான் எலிசபெத் அம்மாள் வீட்டில் விட்டுட்டு வரும்போது நல்லா தானே இருந்தாங்க. திருப்பி 6 மாதம் சென்று கூப்பிட போறேன், அங்க போய் 6 மாதம் கர்ப்பிணியா இருக்கிறாங்களே, எப்படி நடந்தது? அவருக்கு புரியல. ஏன்னா எலிசபெத் அம்மாளும் வயசானவங்க, சக்கரியாவும் வயசானவங்க. மனித கிரயத்திலே அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவர் குழப்பமாக இருந்தார். அப்படிப்பட்ட குழப்பத்திலும் அவருக்கு நல்ல எண்ணம் தான் வந்தது. மரியாளை காட்டி கொடுத்து அவர்களுக்கு எந்த கெட்ட பேரும் கொண்டு வந்து அவர்களை தண்டிக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிடனார். ஒரு சாதாரண மனுஷனுக்கு வராத ஒரு புத்தி. அது எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும், வடிவேல் சொல்ற மாதிரி, நீ ரொம்ப நல்லவன்டா அந்த அளவுக்கு இருந்தாலும் அப்படி வராது மனசு. சுயநலம் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். அது அவற்றை இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நீதிமான் அப்படிங்கிறது விவிலியத்துல பல இடங்கள்ல, தொடக்க நூல்ல 6வது அதிகாரத்துல நோவாவை ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய மக்கள் மத்தியிலே நீயும் உன் குடும்பத்தார் மட்டுமே நீதியுள்ளவர்களாய், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுக்கிறவர்களாய், கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்கிற, ஆண்டவருடைய கண்ணிலே ஆண்டவருடைய பார்வையில் நல்லது செய்கிறவனாய் இருப்பதனால் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் காப்பேன். பெரிய வெள்ளம், 40 நாள் வெள்ளம், எல்லாத்தையும் அழிச்சிட்டார் கடவுள். ஆனால் நீதிமான் காக்கப்பட்டான், நோவா காக்கப்பட்டார். அந்த வார்த்தை அப்படியே நோவாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே போல இன்னொரு இடத்துல பழைய ஏற்பாட்டுல விடுதலை பயண நூல் 32வது அதிகாரத்துல அந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக, மோயிசனுக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்க. சாப்பாடு இல்லைன்னா திட்டுறேன் கடவுளை, அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னா திட்டினேன், அதுக்கப்புறம் கறி வேணுமா, பசிக்கு சாப்பாடு போட்டா ருசிக்கு சாப்பாடு கேட்கறது, ருசிக்கு சாப்பாடு போட்டா அப்புறம் கறி, அப்புறம் கறி கேட்டா விருந்து கொடுத்தா அப்புறம் மருந்து வேற கேட்பிய, இப்படி பலது வர்ற மாதிரி அந்த மக்கள் கேட்கறதெல்லாம் கடவுள் கொடுத்தாரு. காடைகளை கொடுத்தாரு. இன்னைக்கு நமக்கே கிடைக்க மாட்டேங்குது காடை. அந்த மக்கள் எல்லாருக்கும் பாளையத்திலே மாலை வேளையில காடைகள் வந்து விழுந்தன, எல்லோரும் வயிறார உண்டார்கள். இவ்வளவும் செய்கிறார் அந்த கடவுள். ஆனா அந்த மக்கள் திருப்பி திருப்பி அந்த கடவுளுக்கு எதிராகவே போனாங்க. கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு? எங்களை எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த கடவுள் இந்த வெண்கல ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சாங்கல்ல, வெண்கல தங்கத்துல, அந்த தங்க கன்றுக்குட்டி தான் எங்களை மீட்டு கொண்டு வந்தது, இதுதான் எங்கள் தெய்வம் என்று சொன்ன போது கடவுளுக்கு பயங்கர கோபம். அப்ப சொல்றாரு மோயிஸ் சென்டர் 32வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ரொம்ப இருக்கும். ஆண்டவர் தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை எப்படி கேட்கிறார். அப்ப மோயிஸ் சொல்றாரு கடவுளை, இங்க வரும் மோயிசா, என்னை விட்டுரு, இந்த மக்கள் லாய்க்கப்பட மாட்டாங்க, எல்லாரையும் நோவா காலத்தில் அழித்தது போல இவர்களை நான் அழித்து விட்டு உன்னிலிருந்து ஒரு பெரிய இனத்தை, ஆபிரகாமிலிருந்து கொண்டு வந்த இனம், உன்னிலிருந்து ஒரு இனத்தை கொண்டு வருகிறேன். நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அப்பா, ஆபிரகாமுக்கு வர்ற பேர் எனக்கு வரப்போகுது, இஸ்ராயல் மக்களே
யாக்கோப்பு, ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் இல்ல, மோயிசனுடைய மக்கள்னு கடவுள் சொல்ல போறாரு. உடனே அப்படியே ஆண்டவரே அதே மாதிரி செஞ்சிருங்க, இந்த மக்கள் மோசம் அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனால் மோயிசன் நீதிமானாக இருந்ததனால் என்று இருக்கிறது. என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, இந்த மக்களுக்காக நீங்கள் எவ்வளவு காரியம் செய்திருக்கிறீர்கள், இந்த மக்களுக்காக நீங்கள் பார்வோனை எதிர்த்து போராடியது தெரியாதா? அந்த மக்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பை என்னிடம், விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில், என் மக்கள் எகிப்தில் படும் வேதனைகளை கண்ணுற்றோம், நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வான்னு சொன்னவர் இல்லையா? நீங்க எப்படி அந்த மக்களை அழிக்கிறேன்னு சொல்றீங்களே, அந்த மக்களை அழிச்சிடாதீங்க, அதுக்கு வேணா அந்த தண்டனை எனக்கு கொடுங்க. ஒரு மனிதன் எவ்வளவு நீதிமானாக இருந்தால் தன் மக்கள் காப்பாற்றப்படுவதற்காக அந்த மக்களுடைய தலைவனாக மண்டியிட்டு கடவுளிடம் ஜெபித்த போது கடவுள் தன் மனதை மாற்றிக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நீதிமான் கடவுளுக்கு முன்னாடி மண்டியிட்டு மன்றாடுகிற போது கடவுள் மனம் மாறுகிறார். தண்டிப்பதாக நமக்கு வரப்போகிற பிரச்சனைகளை அவர் நம்முடைய நீதியின்படி தண்டனைக்குரியவர்கள் நாம் என்றாலும் அவர் ஒரு குருவானவர். ஒரு உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன், அப்பா, அம்மா, நீங்கள் நீதியோடு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் தவறான வழியில் போகிற போது அவர்களை திட்டி தீர்க்காமல், அல்லது கணவன் தவறாக போகிற போது அவர்களை திட்டி தீர்க்காமல், மனைவியின் மீது திட்டாமல் நீங்கள் முழந்தால் படியிட்டு கடவுளிடம் பரிந்து பேசினால் கடவுள் உங்கள் வீட்டிற்கு வர இருக்கிற அந்த ஆக்கினையை, அங்ககாரத்தை அவர் மாற்றிக்கொள்வார். நீதியின்படி வரக்கூடியதையும் அவர் தடுத்து நிறுத்துவார். அப்ப மோயிசன் கடவுளிடம் அந்த மக்களுக்காக, கெட்ட வழியில் போன மக்கள், தண்டனைக்குரிய மக்கள் என்று தெரிந்தும் அவர் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுகிற நீதியுள்ளவராக இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போலவே அரசராகமம் அதுல பாத்தீங்கன்னா தாவீது அரசரை பத்தி இருக்கு. அந்த தாவீது அரசர் அந்த சவுல் மன்னன் கொல்ல தேடுவான். 2 முறை கடவுள் சவுலை தாவீதிடமே ஒப்படைப்பார். நினைச்சிருந்தா தாவீது தன்னை கொல்ல தேடுறவன் தானே, அவனை ஒரே குத்த, அவரு கூட இருந்த தாவீதோட இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? இதோ ஆண்டவர் உன் எதிரியை கையில் ஒப்படைத்திருக்கிறார், இந்த ஈட்டியை எடுத்து ஒரே குத்து, 2 குத்தெல்லாம் குத்திராத, முழிச்சுக்குவேன், ஒரே குத்தாக குத்தி கொன்றுவிடும். அவர் எவ்வளவு நீதிமானா இருந்தார்னா என்ன சொல்றாரு? ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் மீது என் விரல் நுனியை கூட வைக்க மாட்டேன், அப்படி வைத்தால் நான் அழிந்து போவேன். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே சாமியாருக்கு எதிராக பேசுறீங்க, சிஸ்டங்களுக்கு எதிராக பேசுறீங்க. அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் நாங்கள் பாவிகளாகவும் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்காக பணியாற்றுகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்கிறது, அந்த ஒரு வாழ்க்கையும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். உங்களை போல ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ளவில்லை, எங்கள் பிள்ளைகளை உருவாக்கி கொள்ளவில்லை, ஆனால் நாங்களும் உங்கள் வீட்டிலிருந்து உருவான குருக்கள். ஆகவே நீங்கள் இந்த அபிஷேகத்திற்கு மதியை கொடுக்கணும். அதான் தாவீது பார்க்கிறார். சவுல் மோசமானவன் தான், என்னை கொல்ல தேடுறான், பதவி ஆசை பிடிச்சவன் தான், ஆனால் என்ன சொல்றார் தாவீது? ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட. ஆனா அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி அவனுடைய ஆடையின் ஒரு விளிம்பை கட் பண்ணி கொண்டு வர்றார். அதை பார்த்துதான் அவன் மனமா இருக்கிறான். இந்த 3 பேரை பற்றி விவிலியத்திலே நீதிமான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சூசையப்பரை பற்றி சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நீங்கள் நீதியின்படி இருந்தால் உங்கள் மனைவி தவறு செய்தால் அடிப்பீர்கள், அல்லது கணவன் குடித்து விட்டு வீட்டுக்கு வந்தால் திட்டுவீர்கள். அது நீதியின்படி நியாயம். நான் என்ன பேசிட்டேன், நீ பண்ணாத தப்பையா சொல்லிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் நம் குற்றங்களை நினைவு கூர்ந்தால் அவருக்கு முன்பாக எவன் நிற்க முடியும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க யாராவது பத்திரமாத்து தங்க இருக்கிறீங்களா? யாராவது உச்சி மேல வச்சு மெச்சிக்கிற மாதிரி இருக்கிறீங்களா? அடுத்தவங்களை பார்த்து குறை சொல்றதுக்கு நமக்கு கை டக்கு டக்குன்னு வந்துருது. அயோக்கிய பயல அப்படின்னு ஒரு விரல் காட்டுறீல்ல, இங்க பாருங்க, என் கைய பாருங்க, இந்த ஒரு விரல் தான் அவளை காட்டும், மற்ற 3 விரல் யாரை காட்டும்? அந்த அயோக்கியன்னு சொல்றவன் தான் அச்சிஷ்ட அயோக்கியம். இந்த அச்சிஷ்ட அயோக்கியம் பார்த்திருக்கீங்களா? ஆங்கிலத்தில் பயஸ் ராஸ்கல் பாங்க. இந்த பரிசேயர்களை பார்த்து கடவுள் கோபம் கொண்டதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் எல்லாரையும் தீர்ப்பிட்டார்கள், தங்களை யோக்கியன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு பெரிய பாவி கோயிலுக்கு வந்தான். ஆண்டவரே, நான் பாவி, உங்களை பார்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, என்னை ஆசீர்வதிங்கன்னா அவன் ஜெபம் தான் கேட்கப்பட்டது. யாரையும் தீர்ப்பிடவே கூடாது, தீர்ப்பிடுவது கடவுளுக்கு பிடிக்காது. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள். நீங்கள் தீர்ப்புக்குள்ளாகாதபடி யாரையும் தீர்ப்பிடாதீர்கள்.
அந்த தீர்ப்பிடுகின்ற பணி கடவுளுக்குரியது. அவர்தான் நடுத்தீர்வையில் வந்து நம்மை கடைசியாக தீர்ப்பிடுவார். அதுவரை ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்தி, இனிமேல் செய்ய என்று அன்புக்குள் எல்லோரையும் ஆட்சி செய்ய வேண்டும். எல்லா அம்மாக்களும் எல்லா மனைவிமார்களும் முதல் நாள் குடிச்சிட்டு உங்க வீட்டுக்காரர் வரும்போது அன்பாக பேசி அவர்களை உங்கள் வசப்படுத்தி இருந்தீர்கள் என்றால் பல ஆண்கள் குடிகாரர்களாக மாறி இருக்க மாட்டார்கள். அவர் குடிச்சிட்டு வந்தோடனே நீங்க பத்திரகாளியா மாறுறதுனாலதான் அது ஒரு எதிர்ப்பு உணர்வாக. அன்பால் எல்லோரையும் கட்டுப்போட முடியும். அதற்கும் சூசையப்பர் பாருங்க, சூசையப்பருடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பாருங்க. உங்க பங்கின் பாதுகாவலர் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். கடவுளுக்கு அப்பாவா இருக்கிறதுன்னா சாதாரண காரியமா? வானக தந்தை தாம் பையன் இயேசு ஒரே பேரான மகனுக்கு ஒரு தந்தையை கொடுக்கிறார். அந்த தந்தைக்கு எவ்வளவு பெரிய கிருபைகளை கொடுத்திருப்பார். கடவுள் அப்பான்னு கூப்பிடணும்னா அவருக்கு எவ்வளவு மரியாதை, எவ்வளவு அனுக்கிரகம் இருக்கணும், அவருக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும். அப்ப தந்தை கடவுளுக்கு இருக்கிற அதே ஆர்வத்தை, அதே ஆற்றலை கடவுள் சூசையப்பருக்கு கொடுத்தார். நான் இதை அழுத்தி சொல்றேன். நம்முடைய திருத்தந்தை சொன்னார்கள், சூசையப்பர் மண்ணகத்தில் வாழுகின்ற சூசையப்பர் விண்ணக தந்தையினுடைய மண்ணக வடிவம். விண்ணக தந்தையின் மண்ணக வடிவம். அதனாலதான் குழந்தையிலிருந்து அவர் கையை பிடிச்சிட்டே போயிருப்பார். இயேசு கோயிலுக்கு கூட்டி போயிருப்பாரு, படிக்க கூட்டி போயிருப்பாரு, வேலைக்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. தப்பு பண்ணா 2 போடு போட்டிருப்பாரு. குழந்தை இயேசு சூசையப்பருடைய கையிலே வளர்ந்தவர். ஆகவே இந்த சூசையப்பருக்கு இருக்கிற இவ்வளவு அனுக்கிரகத்தை நான் யோசிச்சு பார்ப்பேன். மரியன்னைக்கு திருச்சபை எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. அதை விட 5 மடங்கு அதிகமாக பேட்ரனேஜ். குடும்பத்துக்கு யார் பாதுகாவலர்? சூசையப்பர். திருச்சபைக்கு பாதுகாவலர் யாரு? சூசையப்பர். கல்விக்கு பாதுகாவலர் யாரு? உழைப்புக்கு பாதுகாவலர் யாரு? கல்லூரிகளுக்கு பாதுகாவலர் யாரு? கன்னியர்களுக்கு பாதுகாவலர் யாரு? இப்படி நான் சொல்லிக்கிட்டே போறேன். மரியன்னைக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க? எதுவும் தெரியாட்டியும் மாதாதான் முக்கியம். அம்மானா அம்மாதான்டா இப்படி சொல்லிட்டு இந்த அப்பாக்களை எல்லாம் நம்ம பாவம் பாவிகளா விட்டுறோம். நம்ம கோயில்ல இந்த சூசையப்பர் கோயில் உங்க பங்கு கோயில், அதனால சூசையப்பருக்கு மாலை போடுவீங்க. எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்களேன், சூசையப்பரை சுத்தி வெறும் ஒட்டடை தான் படிஞ்சு கிடக்கும். வீட்டுல அப்பாவை கருதாத மாதிரி கோயில்ல சூசையப்பரை யாருமே கருதுறது இல்ல. அம்மா தான் எல்லாம் பிள்ளைகளுக்கு. அம்மானா அப்படி பிடிக்குது, அப்பான்னா பையன். இளைஞர்கள் என்ன சொல்றேன், அது வந்துருச்சா, இல்லைன்னா போன் அடிக்கிறேன், அது போயிருச்சா வெளியே நான் வர்றதுக்கு, அப்பாவா அதுங்கிறேன். தகப்பனுக்கு தகப்பனை கொண்டாடுகின்ற அன்புக்குரியவர்களே, 2015 நம்முடைய போப்பாண்டவர் அவர்கள் ஒரு புதிய பக்தியை, இருக்கிற பக்தி தான், திருச்சபையின் தொடக்கத்தில் இருந்த பக்தி, சூசையப்பரை அவருக்கு கடவுள் தேவ சித்தத்தை அல்லது கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்தியது கனவுல தான். மாதாவுக்கு நேரடியா வந்தாங்க, கபிரியல் வானதூதர் காட்சி கொடுத்தாங்க, மங்கள வார்த்தையை சொன்னாங்க. ஆனா சூசையப்பருக்கு கனவுல வந்து மங்கள வார்த்தையை சொன்னாங்க. மரியாள் நீர் கருவுற்று ஒரு மகனை பெறுவேன்னாங்க. சூசையப்பட்ட உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியால் தான். அந்த ஜீசஸ், அந்த இயேசுவுக்கு பெயரிட்டது யாரு? சூசையப்பர். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு நீர் இயேசு என்று பெயரிடுவீர். அன்பான தேவ பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப இந்த கனவுகளை மையப்படுத்தி இறை திட்டத்தை கனவில் கேட்ட போது கூட அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆற்றலோடு அதை விரைந்து செய்தவர். நம்ம எல்லா கனவு முடிஞ்ச உடனே எழுதியிருக்கு, 4 கனவு இருக்கு. 4 கனவுலையும் அவர் விழித்தெழுந்து வானதூதர் சொன்னபடியே உடனே செய்தார், விரைந்து நிறைவேற்றினார். கடவுளுடைய திட்டத்தை விரைந்து நிறைவேற்றினார். கேள்வி கேட்கல. மாதா கூட கேட்டாங்க இது எங்கனம் ஆகும்ட்டு, சூசையப்பர் அதை கூட கேட்கல. கடவுள் சொல்லிட்டாருன்னா மத்த பேச்சு இருக்கா? அவர் பேசவே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் சொல்லியிருப்பாரு. பைபிள்ல சொல்லப்படும், அவர் பேசினதாக எங்கேயுமே எழுதல. ஆனால் நான் ஒரு கட்டுரை எழுதினேன், யார் சொன்னது சூசையப்பர் பேசவில்லை என்று. அவர் பேசிய ஒரே வார்த்தை, இயேசுவுக்கு பெயரிடும் போது இவர் இயேசு என்று அழைக்கப்படுவார். ஆக இயேசுங்கிற வார்த்தையை மட்டும் அவர் சொன்னதுனாலதான் அவருடைய மன்றாட்டு மாலையில பசாசுகளை நடுநடுங்க செய்கின்ற சூசையப்பரே என்று நம்ம சொல்றோம். பசாசு, ஏன்னா அவர் இயேசுங்கிற வார்த்தையை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கிறவர். அப்ப இயேசுங்கிற வார்த்தை, இயேசுவை கண்ட உடனே நாசரேத்து இயேசுவே எங்களை அழிக்க வந்தீரோ, நீர் யார் என்று தெரியும் சொன்னாங்க. இப்ப இயேசுங்கிற வார்த்தைக்கு விண்ணவர் மன்னவர் எல்லோரும் மண்டியிடுவார்கள். சாத்தான் அரண்டு போவான், ஓடி போவான், எங்களை விட்டு விடு, குறித்த காலத்திற்கு முன்பே வந்து விட்டாயான்னு பயந்தான்.
அப்ப சூசையப்பரை பார்த்தும் சாத்தான் பயப்படுறான். எதுக்காக? 8ஆம் நாள் விருத்த சேதனம் நடக்குது குழந்தை இயேசுவுக்கு. யூத முறைப்படி விருத்த சேதனம் யார் செய்யணும்? அப்பா தான் செய்யணும். அப்ப விருத்த சேதனம்னா என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? முஸ்லிம்கள்லாம் செய்வாங்கல்ல, இந்த சுன்னத்து அப்படிம்பாங்க. அந்த நிகழ்வு யூதர்களும் செய்தார்கள். அப்ப தலைச்சன் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்கு அது செய்வதாக அவர்கள் செய்தார்கள். அப்ப அத சூசையப்பர் தான் செய்யணும். அது செய்யும் போது என்ன ஆகும்? ரத்தம் வரும். 33 ஆண்டுகளுக்கு பின்னால் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தில் நமக்கு கிடைத்த இரட்சணியம், அந்த இரத்தத்தின் கரைபடுகின்ற வரம் பெற்றவர் சூசையப்பர். அவர் கைகள் குழந்தை இயேசுவின் இரத்தத்தினால் கரைபட்டதனால் பசாசுகள் அவரை கண்டாலே நடுநடுங்கும் என்று சொல்லப்படுகிறது. இது அவருடைய வல்லமை. அவர் நீதிமான், அவர் நேர்மையாளர், அவர் வல்லமை உள்ளவர். அப்ப சூசையப்பரை நம்ம கண்டுக்கலாம். அதனாலதான், எப்படி அப்பாவை நம்ம கண்டுக்காதனால, ஒரு வீட்டுல தகப்பன் இல்ல அல்லது வீட்டுக்காரர் இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளவு தரிகட்டு போயிடும். ஆனா இருக்கும்போது நம்ம கண்டுக்கிறது இல்ல. அதை பத்தி அப்பாவும் சொல்றதே இல்லை. என்னைக்காவது அப்பா என்னடா என்னைய கண்டுகிட்டியாடான்னு கேக்குறாங்களா? பையன் மதிக்கலன்னா கூட அப்பா என்ன சொல்லுவார்? விடு, அவனுக்கு காலம் வரும், அவன் ஒரு நாளைக்கு அப்பா ஆகும் போது இந்த அப்பாவை பத்தி புரிஞ்சுக்குவான். இப்ப ஏன் சண்டை போடுற? பிள்ளைகளை ஏன் திட்டுற? ஒரு பிரச்சனை வந்தா உடனே அப்பா சொல்றது என்ன? இப்ப ஏன் இப்படி கத்துற? எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாத. இது ஒரு தகப்பனுடைய வாஞ்சை. அம்மா ஊரை கூட்டுருவாங்க, ஒரு நாளைக்கு 10 முறை சொல்லுவாங்க, உனக்காக நான் என்ன பாடுபட்டேன், என்னென்ன செஞ்சேன், ஏன்டா இப்படி பண்ற, நீ உருப்பிடுவியா? எல்லா நல்லதையும் பண்ணிட்டு சொல்லி காட்டுறது அம்மா. என்னைக்குமே தான் செஞ்ச எதையுமே வெளியே சொல்லி காட்டாதவர் மட்டும்தான் அப்பா. அவர் உழைப்பது, அவர் நினைப்பதெல்லாம் என் மனைவி, என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்காக நான் எதையும் செய்வேன். இது தகப்பனுடைய வாஞ்சை. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை நம்ம கொண்டாடாம இருக்கிறதுனாலதான் குடும்பங்கள் பிரச்சனையோடு இருக்கிறது. போப்பாண்டவர் இதைத்தான் சொன்னாரு, let us celebrate the fatherhood and the fathers. அப்பாக்களை கொண்டாடுங்க. பெண்களுக்கெல்லாம் அப்பா பிடிக்கும் இல்லையா? அப்பாக்களுக்கும் பெண்களை தான், பொம்பளை பிள்ளைய தான் பிடிக்கும். ஆனா அதை சொல்றதே இல்லை நம்ம, அவரும் கேட்கறது இல்லை. நீ கவலைப்படாதம்மா, ஏன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அம்மா தான் கூட அழுது ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டி பிரிச்சு எடுத்துருவாங்க. அப்ப அன்புக்குரியவர்களே, அப்பாவை கொண்டாடுவதை சூசையப்பருக்கு வச்சுக்கோங்க. அப்ப தமத்திருத்துவத்துல ஒரு அப்பா இருக்கார். அவரை நம்ம என்னைக்காவது கண்டுகிட்டோமா? நீங்க ஜெபிக்கும் போது அந்த அப்பா கிட்ட ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் என் பெயரால் என் தந்தையிடம் எதை கேட்டாலும். நீங்க யார்கிட்ட ஜெபிக்கணுமா? அப்பாட்ட தான் ஜெபிக்கணும். இயேசு சொன்னதே. நீங்க போய் சூசையப்பரே பரிந்து பேச சொல்லலாம். ஆனா நம்ம ஜெபம் எல்லாம் யாருக்கு ஏறெடுக்கப்படணும்? அதனாலதான் எடுத்த உடனே, எங்கள் வானக தந்தையே இறைவா, நீர் உன் மகனை எங்களுக்கு அனுப்பி அவர் வழியாக எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சீங்களேப்பா, அந்த மகன் வழியாகவே எங்களுக்கு என் குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க. அப்ப நீங்கள் என் அப்பாவிடம் எதை கேட்டாலும், யார் பேர்ல என் பெயரால் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். இப்ப நம்ம ஜெபத்திலேயே தப்பு இருக்கு. நம்ம போய் ஒவ்வொரு புனிதரா கேட்டுக்கிட்டு வர்றோம். அவங்க எல்லாம் நமக்கு பரிந்து பேசுவாங்க. அவங்களையும் ஆட்டு போவாங்க, இயேசுகிட்ட தான் போவாங்க. மாதா சொன்ன ஒரே பாடம் என்ன? என் மகன் சொல்லுவதையெல்லாம் அவர் சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள். அவங்க என்னைக்காவது நான் சொல்றதை செய்யுங்க, என்னைய மாதிரி இருங்கன்னு கூட இல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். ஆக தேவ பிள்ளைகளை, இந்த நாள்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அப்பாவை கொண்டாடுங்க. இந்த 10 நாளும் நவநாள்ல எல்லாரும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வீட்டுக்கார அம்மாக்கெல்லாம் வீட்டுக்காரர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. சூசையப்பர் காலில் விழுகிறதா நினைச்சுக்கோங்க. வீட்டுல அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க, அப்பாவை போற்றுங்க, அப்பாவை போற்றுங்க. அது சூசையப்பரை போற்றுவது போல மரியாள் ஆண்டவருடைய தாய், மாசற்ற கன்னி, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அருள் நிறைந்தவள். ஆனா சூசையப்பர் எந்திரிமா எகிப்துக்கு போகணும்னு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? சூசையப்பர் தான் பாதுகாவலர். அவர் சொல்றது மாதிரி போகணும்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு கிளம்புனாங்க. அப்ப மாதா மாதிரி இருக்க வேண்டியவங்க தானே பெண்கள். நீங்க அது மாதிரி சூசையப்பர் மாதிரி இருக்க வேண்டியவங்க தானே. 2 பேரும் மாதாவும் சூசையப்பரா இருந்துட்டு அந்த குழந்தைகள்லாம் இயேசு மாதிரி இருப்பாங்கல்ல. நம் குடும்பங்கள் திரு குடும்பங்கள் ஆவது நம் கையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இதை மட்டும் புரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமா அதை முடிச்சுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பெந்தகோஸ்து சபையெல்லாம் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? மாதாவை ஏன் நீங்க வணங்குறீங்க? அவங்க வணங்குறேன்னு சொல்ல மாட்டாங்க, நீங்க மாதாவை ஆராதிக்கிறீங்கம்பாங்க. நம்ம செய்யாத ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க. நம்ம மாதாவை நற்கருணை எடுத்து வச்சுட்டு ஆராதனை பாடுற மாதிரி பாடி இருக்கோமா? மாதாவுக்கு நம்ம சொல்றதெல்லாம் வாழ்க,
வணக்கம் 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 அம்மா, அவ்வளவுதான். அதுக்கு சிறப்பு வணக்கம். ஏன்னா கடவுளுடைய தாய், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். பைபிளையே அந்த அம்மாவை பத்தி லூக்கா நற்செய்தி 26 38 வரை முதல் அதிகாரத்தை மட்டும் படிச்சு காட்டுங்க, எவனா இருந்தாலும் ஓடி போயிருவான். எந்த பெந்தகோஸ்காரன் உங்க வீட்டுக்கு வந்தாலும் மாதாவை ஏன் வணங்குறேன்னு கேட்டீங்கன்னா, தந்தை கடவுளே வணங்கியிருக்காரியா. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் மங்கள வார்த்தை கபிரியேல் வானதூதர் வந்து சொல்றாங்கல்ல, வந்த உடனே என்ன சொல்றாங்க? இப்ப கபிரியேல் வானதூதர் வந்து சொல்றாங்க. கபிரியேல் வானதூதர் அனுப்புனது யாரு? யூதாசா? பிதா. தந்தை கடவுள் தான் அனுப்புறாரு. யாருமே தூதுவர் வந்து அவங்க செய்தியை சொல்ல மாட்டாங்க. தூதுவர் அப்ப நீங்க ஒருத்தர் அனுப்பி இதை போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னா, அந்த செய்தியை கேட்டவங்க நீங்க சொன்னதா பாப்பாரா இல்ல வந்தவர் சொன்னதா பாப்பாங்களா? யார் அனுப்புனாங்களோ அவங்க செய்தி. அது அனுப்புனது யாரு? தந்தை கடவுள். அவர் கபிரியேல் வானதூதர் வழியாக இந்த செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? எடுத்த உடனே அருள் மிக பெற்றவரை சொல்லக்கூடாது, தப்பு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. இதுக்கு நமக்கு சாதாரணமா புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார்த்தை யாருக்கு தெரியுமா சொல்லுவாங்க? ஜூலியஸ் சீசர் பேரரசனுக்கு சொன்னது. ஹெயில் சீசர், ஹெயில் சீசர் அப்படின்னா சீசர் வாழ்க. ஆனா மரியாளுக்கு அருள் நிறைந்தவளே. யாரு? தந்தை கடவுள் சொல்றாருங்க. தந்தை கடவுள் என்னென்ன சொல்றாரு பாருங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர் பின்னாடி இருக்காங்களா? பொழப்புக்காக காசுக்காக திரியறானே பெந்தகோஸ்து. நான் இவங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்னுடைய நூல்ல, மொட்டை மாடி கொட்டகை கோயில் விசுவாச வியாபாரிகளே. இன்னைக்கு பார்த்தா அவன் கிளம்பி 10 குடும்பம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு காசு. எனக்கு தெரியுங்க, கொளத்தூர்ல ஸ்டாலின் நின்னாரு, அந்த ஒரு பாஸ்டர் இருக்காரு, அவர் பேரு மோகன். அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் 10 குடும்பத்தோட தான் ஆரம்பிச்சேன், கொஞ்ச நாள்ல எனக்கு 100 குடும்பம் கிடைச்சிருச்சு, இப்ப மொத்தம் 400 குடும்பம். அதுல நான் 200 குடும்பத்தை வச்சுக்கிட்டு என் பையங்க 2 பேருக்கு 100 குடும்பத்தை பிரிச்சு கொடுத்துட்டேன். 100 குடும்பம் இருந்தா எனக்கு கட்டாய காணிக்கையே 1 லட்சம் ரூபா வந்துடும். ஏன்னா 10% போடணும்ல. அப்ப 100க்கு 10 ரூபான்னா 1000க்கு 100 ரூபா. சென்னையிலங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்காதவன் அங்க வாழ முடியாது, வீட்டு வாடகையில இருந்து எல்லாம். அப்ப 10,000 ரூபாய் சம்பாதிச்சா அவன் என்ன பண்ணுவான்? 1000 ரூபாய் கொடுத்துறான். அப்ப சாதாரண ஆட்டோக்காரன் மட்டும் இருந்தாவே, பணக்காரன் 10 லட்சம் சம்பாதிச்சானா 1 லட்சம். இவர் சொல்றாரு, எனக்கு மாசம் ஆரம்ப காலத்திலேயே 100 குடும்பம் வந்த உடனே 1 லட்சம் ரூபாய் வந்துடும். இது எது? கட்டாய காணிக்கை. இந்த காணிக்கை கொடுக்குறாங்களா, விருப்ப காணிக்கையில இந்த 10 தசம பாதத்திலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டு வீட்டுக்கா போவாங்க. அந்த அவங்க வச்சிருக்க பைபிள்ல மட்டும் ஜிப்பு ஜிப்பா இருக்கும். அந்த பின்னாடி ஜிப்பை திறந்து அவங்க மறைவா வைக்கணுமா காணிக்கை, உங்களுடைய விருப்ப காணிக்கை அங்க வைங்க அப்படிம்பாங்க. இவர் சொல்லுவாரு, அவங்க வீட்டுல நான் போனேன், என்னை கூப்பிட்டு இருந்தாங்க ஒரு முறை. நான் வந்து அந்த எலெக்ஷன் நேரத்துல அங்க போய் கேம்பெயினுக்கு போயிருந்தேன் போன வாட்டி, அந்த பங்குல எல்லாம் போய் சொல்றதுக்காண்டி. அப்ப நாங்க இவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப என்னை கூட்டிட்டு போலாம் உள்ள போறாரு. இங்க பங்கு சாமியார் 10 ரூபாய தொடச்சு எண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கோயில்ல. அவர் காசை என்றதுக்கு அங்க மிஷின் வச்சிருக்காருங்க, பணத்தை என்றதுக்கு தனியா மிஷின். காசை எண்ண முடியலையா, யாரும் போடுறது இல்ல அவங்களுக்கு காசு. அதை என்றதுக்கு அவன் மிஷின் வச்சிருக்கான், பேங்க்ல இருக்க மாதிரி. இந்த ஆளுகள் என் தேவதாயை பார்த்து, அது வாழைப்பழ தோல் மாதிரி பழத்தை தின்னுட்டு தோலை தூக்கி போட வேண்டியதாண்டா. ஏன் உங்க அம்மாவை நீ தூக்கி போட்டுருவியா? தாயை மதிக்காதவன் நாய்க்கு சமம். தேவதாயை மதிக்காதவன் எப்படி? நம் குடும்பங்களை யாராவது போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க, அவர்களுக்கான மரணாடி. தன் தாயை மதிக்காதவனை, உங்க அம்மாவை நான் தப்பா பேசினா விட்டுருவீங்களா? இயேசுடைய தாயை தப்பா பேசுறவங்களை இயேசு விட்டுருவாரா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப வானக தந்தை அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே. தந்தை கடவுள் புகழும் போது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தா என்னங்க தப்பு? மாதாவை புகழ்வது மாதா வணக்கம். அதுக்கு தந்தை கடவுள் தான் தொடங்கி வச்சிருக்காரு பைபிள்ல. நற்செய்தியில முதல் அதிகாரம் லூக்காவுல தந்தை கடவுளே அருள் நிறைந்தவளே வாழ்க. அதைத்தானே நம்ம ஜெபத்துல சொல்றோம். ஜெபமாலையை வச்சுட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இது திருச்சபை கண்டுபிடிச்ச ஜெபம். விவிலிய நீங்க ஜெபமாலையில சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் விவிலியத்தில் இருக்கிறது. அதனாலதான் அதுக்கு பேர் விவிலிய மாலை. பரலோகத்தில் இருக்கிற ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்தது. அருள் நிறைந்த மரியே மங்கள வார்த்தை ஜெபம், அச்சிஷ்ட மரியாயே எலிசபெத்தம்மாள் சொன்ன ஜெபம் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப தந்தை கடவுள் முதல்ல மரியன்னை வணக்கத்தை தொடங்கி வைக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே நீங்க புனிதர்களுக்கு பார்க்கலாம். இரண்டாவது
38 இருந்து 39 இருந்து 44 வரைக்கும் பாத்தீங்கன்னா எலிசபெத் அம்மாள மாதா சந்திக்க போறாங்க. கர்ப்பவதி, 2 கர்ப்பவதிகள் சந்தித்துக் கொள்கிறாங்க. அங்க ஒரு வயனா நமக்கு இந்த பைபிளை ஒழுங்கா படிக்கிறது நுனிப்புள்ளு மேஞ்ச மாதிரி மேயறதுனால அவன் ஏமாத்திட்டு போயிறான். அவங்கள அவன் பிடிச்சு வச்சுக்குவான் ஒரு லைனை. குழந்தை பிறக்கிற வரை சூசையப்பர் மரியாளை அறியவில்லை. அதுக்கப்புறம் அறிஞ்சுக்கிட்டாங்க. இத பத்தி உனக்கு என்னடா, உன் புத்தி எல்லாம் எங்கதான் போகும்? தப்பா பாப்பி. அது கடவுளை பெற்றெடுத்த தாயை பத்தியும் அவருடைய தந்தையை பத்தியும் தப்பா நினைக்கிற உன் பின்னாடி நான் வந்து என்னடா பண்ண போறேன்? அவன் சொல்றதெல்லாம் கத்தோலிக்க திருச்சபை இல்ல. கத்தோலிக்க திருச்சபையை பத்தி குறை சொல்றதுக்கா நீ வச்சிருக்க? இயேசுவை பத்தி போதி, மீட்பை பத்தி போதி, ரட்சணியத்தை பத்தி போதி. ஏன் கத்தோலிக்கர்கள் வந்து திருட வர்ற? ஆடு திருட வருகிற ஓநாய்கள் அவர்கள். வீட்டுக்குள்ளே விடாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அவங்க பைபிளை தானே வாசிக்கிறாங்க, பைபிளை தானே விளக்கு சொல்றாங்க. மோகன்ஜி லாசரஸ் அப்படியே வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருக்கிற அவர் எத்தனை கோடி வச்சிருக்காரு தெரியுமா? அவருடைய சொத்து 1500 கோடி. அவருடைய சொத்து மதிப்பு 1500 கோடி. உங்களை போன்ற ஏழை மக்கள் உங்கள் கண்ணீரையும் உங்கள் வயிற்றில் இருக்கிறதையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். விசுவாச வியாபாரிகள் அவர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். போலி போதகர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்கள். 2024 வருஷம் கத்தோலிக்க திருச்சபை. அதை விட்டுட்டு ஒருத்தன் ஓடுறான்னா அவன் புத்தி என்ன சொல்றது? நீங்கள் பலவீனமாக இருக்கும் போது, கடன் தொல்லையில் இருக்கும் போது, நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது உங்க பங்குசாமியார குறை சொல்லிட்டு உள்ள வருவான். உங்க வீட்டுக்கு யாராவது வந்து ஜெபம் பண்ணிருக்காங்களா? உங்களை யாராவது தேடி வந்திருக்காங்களா? கரெக்டா வருவான். பலவீனமா இருக்கும் போது சாத்தான் என்ன சொல்லுவான்? உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல சுற்றி திரிகிறான். எச்சரிக்கை. இந்த சிங்கத்தை தான் இந்த பெந்தகோஸ்து பாஸ்டர்களை அன்புக்குரியவர்கள் நல்லா வச்சுக்கோங்க. இப்ப எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற பகுதி, அங்க போகும்போது மாதாவை பார்த்த உடனே அங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தூய ஆவி நிரம்பியவராக, பரிசுத்த ஆவி நிரம்பியவராக மரியாளை பார்த்து எலிசபெத் அம்மா என்ன சொல்றாங்க? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? அது எதுக்கு பாடுறாங்க? அப்ப கடவுளுடைய தாயின்னு யாரு சொல்றா? எலிசபெத் அம்மா சொன்னாங்களா? இல்ல, அவங்களுக்குள்ள போயிருக்கிற தூய ஆவியானவர் தமத்திருத்துவத்தின் 3ஆம் ஆள் பேசுறார். முதல்ல தந்தை கடவுள் அருள் நிறைந்தவளேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பரிசுத்த ஆவியானவர் மாதா வரப்போறோன்னு பரிசுத்த ஆவியானவர் மாதாவில் நிரம்பி இருந்தவர் எலிசபெத் அம்மாளுக்குள்ள வந்து வர்றது சாதாரண அம்மா இல்ல, சுவக்கின் அண்ணாளுடைய மகள் இல்ல, என் தாய், என் தேவதாய், மாசற்ற கன்னி, அருள் நிறைந்தவள், ஆண்டவருக்கு விருப்பமானவள், கடவுள் வாழுகின்ற கோயில் வருகிறது. அதனாலதான் 90 வயசு எலிசபெத் அம்மா 13 வயசு மரியாளை பார்த்து என் ஆண்டவருடைய தாய். இல்லன்னா இந்த பரிசுத்தாவி வரலன்னா எலிசபெத் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? மரியா நல்லா இருக்கிறியா? உங்க அம்மா அண்ணம்மா நல்லா இருக்காங்களா? சுவைக்கினுக்கு என்னமோ கால் ஒடிஞ்சு வச்சாமல நல்லா இருக்காரா? இப்படித்தானே விசாரிச்சிருப்பாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து உடனே அவர் நிறை உண்மையை வெளிப்படுத்துகிறவர். அந்த நிறை உண்மை என்ன சொல்லுது? என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? கடவுளுடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொன்னவளே நீ பேறு பெற்றவள். அப்ப பேறு பெற்றவள்னா என்ன அர்த்தம்? நம்ம புகழ்றோம்ல, ஆவே 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 மரியா, அதான் புகழுக்குரியவள். இங்க விட்டுருங்க. அதுக்கு அடுத்து மாதா புகழ்ச்சி பாடல் பாடுறாங்கல்ல. நீங்க விடுதலை பயணம் 15வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க மிரியம் பாடுவாங்க. மிரியம், அந்த மிரியம் யாரு? மோயிசனுடைய சகோதரி. இஸ்ரவேல் மக்கள் மீட்படைந்து விட்டார்கள், செங்கடலை கடந்து விட்டார்கள், அவர்களுக்கு கடத்தல் வந்துருச்சு, அவங்க மீட்கப்பட்டார்கள், ரட்சணிக்கப்பட்டார்கள். யாவே கடவுள் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்னு நம்பினவங்க நம்ம ஈஸ்டர் அன்னைக்கு அந்த பாட்டை பாடுறோம்ல, ஆண்டவர் மாண்புடன் உயிர் பெற்றார் எனவே அவரை பாடிடுவோம். அத மிரியம் பாடின பாட்டு. இந்த மிரியம் அப்படிங்கறத அங்க மட்டும் மிரியன் சொல்றான், அதுவும் மரியாதான். எபிரேய சொல் மிரியம்ங்கிறதா மரியா. இந்த மிரியத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல கடவுள் உலகத்தை படைக்கும் போது தண்ணி அங்கங்க 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 அப்படி இருந்துச்சான். உங்க ராமேஸ்வரத்துல தீவு தீவா அப்படி அப்படி நிக்குதுல்ல, அது மாதிரி. அப்ப கடவுள் வந்து என்ன பண்ணாரு? நிலத்தையும் நீரையும் 2ஆக பிரிக்கலாம்னு சொல்லிட்டு ஆங்காங்கு இருந்த நீர்த்திரல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதற்கு மிரியம் என்று பெயரிட்டார். மிரியம். அதனாலதான் கடலுக்கு போற மக்கள் மாதாவை எப்படி கூப்பிடுவாங்க? கடலம்மா, எங்கள் கடல் தாயே,
ஏன்னா எல்லா நீரையும் ஒன்று சேர்த்து அதற்கு பெயர் மிரியம் என்று பெயரிட்டார். மிரியம் என்றால் கடல் என்று அர்த்தம். அப்ப எல்லா தண்ணியும் ஒன்று சேர்ந்து மிரியமானது போல புதிய ஏற்பாட்டிலே மனிதன் அருள் இழந்து போனான் பாவத்தினால். எல்லா மனுஷனுக்கும் போயிருச்சு அருள். ஆகவே எல்லா அருளையும் ஒன்று சேர்த்து கடவுள் ஒரு பிறவியை உருவாக்கி அவளுக்கு மரியா என்று பெயரிட்டார். அப்ப அருள் அனைத்தின் மொத்தம் தான் மரியா என்றால் எல்லா, எப்படி கடல் தண்ணீரை போல அவள் அருள் கடலாக இருக்கிறாள். ஆக கடலம்மான்னு கூப்பிடலாம், அருளம்மான்னு கூப்பிடலாம், அருள் நிறைந்தவளேன்னு கூப்பிடலாம். அப்ப அருள் மட்டுமே இருக்கிற அந்த மாதா மிரியம் போல இங்கேயும் கடவுளை என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, ஏனெனில் அவர் எனக்கு அருபெரும் செயல்பட செய்தார். கடைசியா என்ன சொல்றாங்க இடையில? ஆகவே உலகம் முடியும் வரை எல்லா தலைமுறை மக்களும் என்னை பேருடையாள் என்று போற்றுவார்களே. இப்ப மாதாவை வணங்குறதுக்கு பைபிள்ல ஆதாரம் பத்தாதா? இயேசு வாழ்ந்த காலத்தில் அவருடைய புதுமைகளை பார்த்த மக்கள் அங்க ஒரு பெண்ணு கூட்டத்திலிருந்து என்ன கத்துனா? உம்மை தாங்கிய வயிறும் நீர் பாலுண்ட கொங்கைகளும் பேறு பெற்றது. இயேசு வாழ்ந்த காலத்திலேயே மக்கள் மரியா அழகி இயேசுவை பெற்றதற்காக அவளை புகழ்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, விவிலிய ஆதாரம் இல்லாமல் கத்தோலிக்க திருச்சபை எதையுமே கடைபிடிப்பதில்லை. சூசையப்பர் மரியாளை எப்படி கடவுள் தேர்ந்தெடுத்தாரோ அதுபோல சூசையப்பரையும் அந்த குடும்பத்தை முதல்ல திருச்சபை எங்க தோன்றியது? திருக்குடும்பம் தான். மாதாவும் குழந்தை இயேசுவும் தான். குழந்தை இயேசு மறையுடல், திருச்சபையின் மறையுடல். அதை உருவாக்கி கொடுத்தவள் மரியா. இந்த ரெண்டு பேரையும் ஆற்ற கொடுத்தார் கடவுள் சூசையப்பட்ட. இதுதான் திருச்சபையின் தொடக்கம். ஆகவே இந்த திருச்சபை சூசையப்பரிடம் கொடுக்கப்பட்டது. இன்றும் இந்த உலக திருச்சபை முழுவதும் அவருடைய பாதுகாப்பில் மரியன்னையை காத்தது போல கடவுளுடைய தாயையே காப்பாற்றியவர் உங்கள் பாதுகாவலர், கடவுளையே காப்பாற்றியவர் உங்கள் பாதுகாவலர். உங்களை காப்பாற்ற மாட்டார். அன்புக்குரியவர்களே, ரோமர்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் சார்பாக இருக்க உனக்கு எதிராக யார் இருக்க முடியும்? தன்னுடைய ஒரே பேரான மகனையே உனக்காக கொடுத்த கடவுள் நீ கேட்கிற விண்ணப்பத்தை உனக்கு தரமாட்டாரான்னு கேட்கிறார். ஆக தேவ பிள்ளைகளை நல்லா இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கத்தோலிக்க திருச்சபையில நல்லா இருக்கணும். நீங்க மோட்சம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கத்தோலிக்க திருச்சபையில, கத்தோலிக்க விசுவாசத்துல, திருவுருட் சாதனங்கள்ல, மரியா பக்தியில, புனிதர் பக்தியில பிடிமானம் உள்ளவர்களா இருங்க. மோசம் போகணும்னு நினைச்சேன்னா பெந்தகோஸ்து பின்னாடி போங்க. மோட்சம் போகணுமா? மோசம் போகணுமா? அதுதான் நமக்கு வாழ்க்கையின் நோக்கம். ஆகவே எல்லோரும் நற்செய்தி எடுப்போம், எல்லோரும் நற்செய்தி பணியாளர்கள் ஆவோம், எல்லோரும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாறுவோம். அவங்க பைபிள் படிக்கிறாங்க, நீங்க படிக்கல. யாரும் உங்களை படிக்க வேண்டாம்னா உங்க பங்குசாமியார் வாயை திறந்தா பைபிளா பேசிக்கிட்டு இருக்காரு. இறைவார்த்தை எடுங்கிற நீங்க எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி என் பங்குல இல்ல. இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வர்றாங்க. உங்க பங்குல இருந்து எங்க பங்குக்கு வந்து இந்த நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. இந்த தவக்காலத்துல எல்லாம் வந்தாங்க. அவர்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன். இங்க இவ்வளவு மக்கள் நீங்க ஆர்வத்தோடு இருக்கிறத, இவ்வளவு நேரம் நான் பிரசங்கம் வைக்கிறது வேற பங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்க, நான் இப்படிதான் ஒரு நாள் வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து சத்தம் போட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபிச்சாரு. நான் கேட்டேன், என்னையா நான் பிரசங்கம் வைக்கிறேன், நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிய, என்னையா பண்றேன்னு? ஆண்டவரே இவர் வாயை கட்டி ஏறலாம், நிப்பாட்ட மாட்டேங்கிறாரே. அப்படியெல்லாம் இல்லாம நீங்க ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். ஆகவே நல்லா தெரிஞ்சுக்குவோம், நல்ல மனம், நல்ல மனம் அன்பு மனம். அன்பு நன்மையை மட்டுமே விரும்பும். அந்த நன்மையை மட்டும் யாருக்கு விரும்புது? வேண்டியவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மை விரும்புகின்ற மனம்தான் நல் மனம். அதுதான் சூசையப்பரிடம் இருந்தது. அதனால் அவர் நேர்மையுள்ளவராக இருந்தார். தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டார், குழந்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார், திருமண வாழ்க்கையை தியாகம் செய்தார். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் கொடுத்து மரியாளுக்கும் இயேசுவுக்கும் பணி செய்து இளம் வயதிலேயே இறைவனடி சேர்ந்தவர். தியாகத்தின் செம்மல் உங்கள் பாதுகாவலருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. புனித சூசையப்பரே, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.